ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் எஸ்கே. இன்னைக்கு எஸ்கேவோட ஆக்டிங்கில் டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மதராசி படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்டர் எஸ்கேக்கும் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மதராசி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, ஏஆர் முருகதாஸாருக்கு ஒரு பெரிய கம்பேக் அமைஞ்சிருக்கா அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதராசி இந்த படம் ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாக இதை பண்ணியிருக்காங்க. லிட்ரலி எஸ்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆக்டராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், தன்னை அடுத்த ஒரு லெவல் ஆஃப் ஆக்டராக தன்னை ஸ்டேஜிங் பண்ணிக்கணுன்றதுக்காக எடுத்த ஒரு காலாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் மேபி அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களில் ஒரு பக்கா ஆக்ஷன் ரோல் எடுத்து பண்ணக்கூடிய ஆக்டராக வருவார் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு படத்துல அந்த ஃபன் டோன் ஆஃப் எஸ்கே ஃபேஸை நம்மளால பார்க்கவே முடியல. சீரியஸ் டோனுக்குள்ள அந்த ஒரு ஆக்டரா லிட்டரலி அவர் மாறிட்டாரு. ஃபன் அதெல்லாம் அந்த படத்துல இருந்தது. பட் அதை தாண்டி முன்னாடி பார்த்த அந்த எஸ்கேவோட அந்த ஒரு விஷயங்கள் இல்லை. ஸோ லிட்டரலி அவரை நிறைய விஷயங்கள் மாத்திக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எஸ்கே அது இதுதான் அவரோட ஆக்ஷன் ஜானர், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ப்ராப்பரா பிடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தோட பாசிட்டிவ்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மெயின் பாசிட்டிவ் இது நான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம். அதில் பார்த்தீங்கன்னா குறைய வைக்கல. முடிஞ்ச அளவு ரியலிஸ்டிக்காகவும் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸை வச்சு புஷ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ரொம்ப கம்மியாக தெரியுது. எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது. அனதர் பாசிட்டிவ் பாயிண்ட் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் என்னவோ தெரில, இந்த ஆல்பம் கொஞ்சம் சட்டிலாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சலமுல அந்த சாங் மட்டும் கொஞ்சம் இன்ஸ்டா ரீல் அதெல்லாம் கொஞ்சம் பரவுச்சு. மற்றபடி வேற எந்த சாங்கும் எனக்கு வாய்க்குள்ள நுழையிற மாதிரி என்னவோ தெரியல, சட்டிலாக தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாரு. அனிருத் சார் அவரோட ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு. தென் வித்யுத் ஜமால் அண்ட் வெர்சஸ் எஸ்கே அந்த ஒரு காம்பினேஷன் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் விஜய் சாருக்கும் இவருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம டெஃபினட்டா துப்பாக்கியில பார்த்துருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க நமக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ. லிட்ரலி அந்த ஹார்பரு லைக் அந்த ஒரு செட் பண்ண விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒத்து போற மாதிரி இருந்தது. லிட்ரலி அவங்களுக்கான அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு பேசிக்காவே தெரியும் வித்யுத் ஜமால் பக்காவா ட்ரெயின்டான ஒரு மார்ஷியல் ஆர்ட். அவர் கலரி இது மாதிரியான பல வித்தைகளை கத்த ஒரு ப்ரொஃபஷனல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவர். அதனால அவரோட ஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் மோர் பெட்டரா இருந்தது. இறங்கி சண்டை போட்டிருக்காரு. ரோப்ஸ் இதெல்லாம் இல்லாம எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையா பண்ணியிருக்காரு. தென் அடுத்து மெயினான பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் ஏஆர் முருகதாஸ் சார். ஏஆர் முருகதாஸ் சாரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பழைய ஏஆர் முருகதாஸ் சாரை பார்க்க முடியல. என்னவோ ஏதோ எவன் கண்ணுப்பட்ட என்ன சார் மசாலா படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பலரும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி தர்பார், அதுக்கப்புறம் சிக்கந்தர், அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளாஸ்டா இருந்தது. சிக்கந்தர்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு குப்பையை துப்புறீங்க அப்படின்ற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இது அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்தாங்க. இது ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஏஆர் முருகதாஸ் அவரோட ட்ராக்குக்கு மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். இது அவ்வளோ பெரிய கம்பேக்கா மேபி அவருக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஹீ இஸ் பேக் டு ஹிஸ் ட்ராக் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. இப்போ படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரலி ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. பட் என்னவோ ஏதோ இன்னுமே நம்ம ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இந்த தெலுங்கு சாயல் விட்டு போல நான் நினைக்கிறேன். மசாலா கலந்த ஆக்ஷன் இன்னுமே லைட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அது படம் போகிற போக்கில் திடீர்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. தென் அதுக்கு அடுத்து படத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக இருக்கு. லைக் படத்தோட போகிற போக்கிலே பல விஷயங்களை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது தான். இருந்தாலும் மற்றபடி ப்ரிடிக்டபிளான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா எப்படி இருக்க படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு
லோகேஷான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஒரு மேசிவான செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இந்த லவ் சீனு அதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி அந்த மீட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி இன்டர்வல்ல வந்து முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி பேங்கர் தான். அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இல்லை என்ன இன்னொரு ஒரு நல்ல விஷயம்னா லவ் சீன்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர படங்கள்லாம் ரொம்ப போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இதில் லவ் சீன்லாம் கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருந்தது. அது வந்து படத்துக்கு வந்து லேகா இல்லை, அது படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த சீக்வன்சஸ்லாம் தேவை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட லவ்வை வச்சு தான் படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் சீனே நகருதுன்ற காரணத்தினால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹீரோயின் ரெண்டு பேருக்குலாம் அந்த ஒரு இந்த பாண்டு அது வந்து சூப்பராக அந்த ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருந்தது. படத்தில் டம்மி ஹீரோயின்லாம் இல்லை, ஹீரோயினுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ அவங்களோட ரோலும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபிலிம். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் விசிட் பண்ணி என்டர்டைன் பண்ணலாம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு 3.5 கொடுப்பேன். தியேட்டரிக்கல் மெட்டீரியல் படம், கமர்ஷியல் படம், டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்கு. காஞ்சுரிங், காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு நோன்டு ஹீரோ நிச்சயமாக போய் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.